வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாதம் சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ரொம்ப சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு முட்டை பொடி மாஸ் நம்ம செய்யலாங்க. மசாலா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் முட்டை மசாலா பொடி மாசுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை மசாலா பொடி மாஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தோடு சேர்த்து. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம 4 முட்டை எடுத்து வச்சுருக்குறோம், 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த முட்டையில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தி இருக்கிறோம், அதனால் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்திக்கிங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமே முட்டையை வேகமாக நம்ம கிளறிக்கிட்டு இருந்தோம்னா சின்ன சின்ன பீஸாக வருங்க. முட்டை சாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் இல்லை அப்படியே சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் பொறுமையாக கிளறி விடுங்க. நீங்கள் பொறுமையாக கிளறி விட்டிங்கன்னா முட்டை பீஸ் நம்மளுக்கு பெருசு பெருசாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ரைஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம ரைஸை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.